கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவின் அருளும் பரக்கத்தும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் செய்யும் தொழிலில் பரக்கத் வேண்டும், நாம் ஈட்டும் வருமானத்தில் பரக்கத் வேண்டும், குடும்பத்தில் நிம்மதி வேண்டும், பிள்ளைகளில் நல்லொழுக்கம் வேண்டும், உடல்நலத்திலும் உள்ளத்திலும் பரக்கத் வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோம். சில நேரங்களில் நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்போது மனம் மகிழ்ச்சியடைகிறது. ஆனால் அதே விஷயங்கள் தடைபட்டால், தாமதமானால் வாழ்க்கை ஒரு தேக்க நிலையில் நின்றுவிட்டது போல நமக்கு தோன்றுகிறது. அந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்னவென்றால், வாழ்க்கையின் வெற்றி என்பது வெறும் அளவுகளில் இல்லை. அதிகம் இருக்கிறதா, பெரியதாக இருக்கிறதா என்பதில் இல்லை. அல்லாஹ் அதில் வைத்திருக்கும் பரக்கத்தில்தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. பரக்கத் என்பது பணத்தில் மட்டும் அல்ல. குடும்பத்தில், உறவுகளில், தொழிலில், ஆரோக்கியத்தில், நேரத்தில், நிம்மதியில், நாம் கை வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பரக்கத் இருக்க வேண்டும். இந்த பரக்கத்திற்கான வழிகளை குரானும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அழகாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் அவர்களின் இஸ்ரா பயணத்தை அல்லாஹ் குரானில் அறிமுகப்படுத்தும் போது, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை நடந்த அந்த பயணத்தை கூறி, அந்த இடத்தை சுற்றியுள்ள அனைத்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கியிருப்பதாக சொல்கிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு இடம், ஒரு வாழ்க்கை, ஒரு செயல் பரக்கத்துடன் இருந்தால் அது தலைமுறைகளுக்கு நன்மை தரும் என்பதுதான். திருக்குரான் முழுவதுமே அருள் நிறைந்தது. ஆனாலும் சில குறிப்பிட்ட சூறாக்களின் மகத்துவத்தை நபிகள் பெருமானார் உம்மத்துக்கு தனியாக எடுத்துச் சொன்னார்கள். அதில் முக்கியமானது சூரா பகரா. எந்த வீட்டில் சூரா பகரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்கும். அதை விட்டுவிடுவது உண்மையிலேயே இழப்பாகும் என்று நபிகள் பெருமானார் எச்சரித்தார்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த உடனே செய்த துஆவை நாம் நினைவுகூர வேண்டும். அவர்கள் கேட்டது வசதிகளோ பாதுகாப்போ அல்ல. மக்காவிற்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தை விட அதிகமான பரக்கத்தை மதீனாவிற்கு கொடு என்று கேட்டார்கள். இதிலிருந்து பரக்கத் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தினமும் தொழுகையில் கூட பரக்கத்தை கேட்கிறோம். நபிகள் பெருமானார் மற்றும் அவர்களின் குடும்பத்தின் மீது பரக்கத்தை கேட்கும் போது, அதன் வழியாக நமக்கும் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபிகள் பெருமானார் செய்த துஆவை பாருங்கள். நீண்ட ஆயுளை மட்டும் கேட்கவில்லை, அதிக செல்வத்தை மட்டும் கேட்கவில்லை, அல்லாஹ் கொடுப்பதிலே பரக்கத்தை கொடு என்று தான் கேட்டார்கள். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அதிகம் என்பதை விட பரக்கத்தானது தான் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்பதே. பரக்கத்தான வாழ்க்கையை பெறுவதற்கு சில முக்கியமான விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். முதலில், வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை. எந்த வீட்டில் பெரியவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்கும். பெரியவர்களை உதாசீனப்படுத்தும் இடங்களில் பரக்கத் நீங்கிவிடும். இரண்டாவது, உறவுகளை பேணுதல். உறவுகள் சிக்கல்களுடன் தான் இருக்கும். ஆனால் அந்த சிக்கல்களையும் தாண்டி உறவை பிடித்து வைத்துக் கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கிறான். மூன்றாவது, துஆ. எதை கொடுத்தாலும் பரக்கத்துடன் கொடு என்று கேட்க பழக வேண்டும். அளவை விட அருளை கேட்க வேண்டும். நான்காவது, பகிர்தல். பகிர்ந்தால் குறையும் என்று நினைக்க வேண்டாம். பகிர்ந்தால் தான் பரக்கத் பெருகும். 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதுமானதாக மாறும் என்பது நபிகள் பெருமானார் சொல்லித் தந்த வாழ்க்கை உண்மை. ஐந்தாவது, குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுதல். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறான். ஆறாவது, வீட்டில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் சலாம் சொல்லும் பழக்கம். இந்த ஒரு பழக்கம் உங்கள் வீட்டுக்குள் பரக்கத்தை கொண்டு வரும். ஏழாவது, திருப்தி. அல்லாஹ் கொடுத்ததற்கு மனதார நன்றி சொல்லும் பழக்கம். போதும் என்ற மனம் இருந்தால் அதில் பரக்கத் பெருகும். எட்டாவது, பயபக்தி. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழும் வாழ்க்கை. இந்த தக்குவா வந்துவிட்டால் அல்லாஹ் எதிர்பாராத வழிகளில் இருந்து பரக்கத்தை கொண்டு வந்து தருவான். இந்த எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் பரக்கத்தான, நிம்மதியான, அருள்மிகு வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். இறுதியாக இந்த உயர்ந்த துஆவுடன் முடிக்கிறேன். اللهم بارك لنا في أعمارنا وأرزاقنا وأهلنا واجعل حياتنا كلها بركة وطاعة لك. اللهم بارك لنا في أعمارنا وأرزاقنا وأهلنا واجعل حياتنا كلها بركة وطاعة لك. அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் பரக்கத்தான வாழ்க்கையை அருள்வானாக. நம்முடைய கவலைகளை நீக்கி நிம்மதியை அதிகரித்து நம் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவானாக. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், இந்த செய்தியை மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.